ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த விலாகுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த விலாக் என்ன விலாக் அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டினியூஸாக எந்த விலாக் என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கெஸ்ஸு கரெக்டு தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன விலாக் அப்படின்றத இவங்க சொல்லுவாங்க. வீடியோக்கு வீடியோ இதையே தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இருந்தாலும் பரவாயில்ல. திருக்கடையூர்ல நடக்க போற விஜயரத சாந்தி, ஓகேவா? ஸோ அந்த கல்யாணத்துக்காக இந்த கிளம்பிட்டோம். 2 பேரும் கிளம்பிட்டு ஒரு நாள் முன்னாடியே கிளம்புறோம். கல்யாணம் பார்த்தீங்கன்னா 29. ஸோ 28ஆம் தேதி அதுக்கு முன்னாடி நான் நைட்டு பூஜை இருக்கு. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் அபுதாபிலேருந்தே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 80% முடிஞ்சு போச்சு. சிலது வந்து நான் போய் நேரில் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாரோடையும் நானும் சேர்ந்து போனேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சில ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை பார்க்குறதுக்காக நாங்கள் முன்னாடி நாளே கிளம்புறோம். ஸோ நாங்கள் இப்போ போயிடுவோம். மற்ற எல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பஸ்ஸு வந்து வேலூரில் காட்பாடியில் தான் எங்கள் அம்மா வீடு, சரிங்களா? ஸோ அதனால் அங்கே வந்துடும். ஸோ எல்லாரும் அங்கே அசம்பிள் ஆகி அங்கேருந்து டேரெக்டாக வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம், அவங்க அங்கே இருக்காங்க, நம்ம எல்லா சொந்தங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அது அப்படி ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு நாள் முன்னாடி கிளம்புறோம். ஸோ நம்ம கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா 27 அன்னைக்கு கிளம்புறோம். ஆமாம், நாங்கள் 27 போயிட்டு 28 வந்துடுவோம். இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பில் நல்ல ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ள போகலாம். டைம் ஆகுது, நம்மளும் வெளில கிளம்பலாம். எல்லா திங்ஸையும் நைட்டே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நைட்டுன்னு சொல்லக்கூடாது, வெடிகாலம் தான் பேக் பண்ணோம். ஏன்னா டெய்லி படுக்கிறதுக்கு 1:30 2 இப்படி தான் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். காலையில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். ஒரு 10:30 11 மணி அப்படி தான் கிளம்பணும். ஏன்னா வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? ஸோ டிரைவர்லாம் போட்டு போகலை, செல்ஃப் டிரைவ் தான். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா தூங்கினா தான் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே காலையில் தூங்கியாச்சு. என்னடா ஆகுது, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணாலும். இங்கே பாருங்கள், சோத்து முட்டையை விட்டுட்டு வரலாமா? பாரு, சோத்து முட்டையை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, வழியில் நம்ம எப்படி சாப்பிட்றது? இட்லி, பொடி இட்லி, சட்னி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி சீதை பொடி இட்லி, எக்ஸ்ட்ரா பொடி சட்னி ஹாட் பேக்கோடு தூக்கியிருக்கேன். சுட சுட ஃபுல் லக்கேஜ் ரெடி. எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூருக்கு கிளம்புறோம். 26ஆம் தேதி ஈவினிங்கே வந்து அப்பாவையும் அம்மாவையும் பேக் பண்ணி நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேங்க. நான் கார் போட்டு அனுப்பும் போதே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்டெல்லாம் வந்து பஸ்ஸில் ஏற்றிருங்கப்பா, ஏன்னா காரில் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 அட்டை பாக்ஸ் இருக்குமா செல்லமா? 3 பாக்ஸ் ஆஃப் சாரீ, அதுக்கப்புறம் மற்ற கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் அது ஒரு 2 பெட்டி வந்துச்சு. எல்லாம் என்னோட பெரிய பிளாக் ஷூட் கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணி நான் முன்னாடி நாளே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு வந்து பெட்டி பெட்டியாக எடுத்தால் காரில் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்காக போட்டு அது அங்கங்கே சந்தில் காரில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணி டம்ப் பண்ணிட்டோம். ஏன்னா பின்னாடி சீட்டு மடித்தா லக்கேஜ் நிறைய வைக்கலாம், ஆனால் மடிச்சுட்டா உட்காரத்துக்கு இடம் இருக்காது. ஆக்சுவலாக நாங்கள் 6 பேர் போனோம் இல்லையா, அதனால 2 பேராக கொஞ்சம் காலை நீட்டிட்டு உட்காரணும். ஏன்னா லாங் ட்ராவலில் எல்லாருக்குமே டயர்ட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ நடுவில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் தூக்கி பிக்கப் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு அந்த அண்ணனும் இவரும் சேர்ந்தா மாறி அப்படி கொஞ்சம் டிரைவ் பண்ணிட்டு போனாங்க. செல்லம்மா, நம்ம இந்த வழியில தான் போனோமா இல்லை பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போனோமா? இல்லை செல்லம்மா, ஆன் த வே போகும்போது இங்கெல்லாம் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை. சரி, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே மகாபலிபுரத்தில் வண்டி விடுவோம். ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக இங்கே ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். அந்த ரீல்ஸை வந்து நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் இன்னொரு ஒரு விஷயம் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் ரீல்ஸ் எடுக்கிறது ஒரு நாள், போஸ்ட் போடுறது ஒரு நாள். போஸ்ட் போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பனிச்சலில் இருக்கீங்களா, நீங்கள் கடலூரில் இருக்கீங்களா, உடனே நாங்கள் வந்து பார்க்கலாமா, எங்கே வரணும் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வந்து லைவ் அப்டேட் கொடுக்க மாட்டேன் யூடியூப்ல. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை தான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன்.
ஏன்னா டைம் கிடைக்கும் போது அதை தான் அங்கங்கே கேப்சர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் அதுக்கெல்லாம் ஒரு அழகாக ஒரு எடிட்டை போட்டு ஒரு சாங்கை போட்டு போஸ்ட் போடுறதுக்குள்ளே அது வேறு ஒரு நாள் தான் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நாங்கள் வந்து நின்று இறங்கி சாப்பிட்டோங்க, பயங்கரமான பசி. காலையில் டிஃபன் வந்து பொடி இட்லி சட்னி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கார குழம்பு, ரசம், ரெண்டு குண்டா சொல்லலாமா இல்லை ரெண்டு டப்பான்னு இல்லை நம்ம கலாய்ப்போம்ல 2 குண்டா சோறு அப்படின்ட்டு சும்மா 2 பாக்ஸில் வந்து ரைஸும் எடுத்துக்கிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா தட்டு இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், உருண்டை பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சது தான். எல்லாருமா சேர்ந்து 2 குண்டா சோறை காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவர் போய் டீசல் போட்டு வந்தார். அதுக்கப்புறம் வண்டி அங்கேருந்து அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ண பம்ப் செட் இருந்தது பக்கத்தில். ஸோ அதனால் அந்த பம்ப் செட்டுக்கு போனோம், பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஒரு புடி பிடிச்சாங்க. டீ காஃபி கூட நிறுத்தல, எங்கேயுமே நிறுத்தலையே. இல்லை சிலமா போட்டிங் போனோம், பாண்டிச்சேரியில் போட்டிங் போனோம். கரெக்ட். அது நான் வந்து vlog எடுக்கலைங்க, ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாலாம் இல்லை. என்ஜாய் பண்ணோம். ஸ்பீட் போட் செல்லமா மொபைல் எடுத்து போவாதீங்க, தண்ணி பட்டுட்டாங்க, அதனால எடுக்கவே இல்லை. அதனால ஒரு ஃபோன் தான் எடுத்துகிட்டு போனேன். பட் நான் அதை எடுத்திருக்கேன், ரீல்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக தங்கினது வேறு ஒரு ஹோட்டலு. ஆனால் அது புக்கிங் எங்களுக்கு கிடைக்கல, ஃபுல் பிஸிங்கிறதுனால கனகாபிஷேகத்தில் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிது. திருக்கடையூர் போய் சேர்ந்த உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே போய் லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நேராக கீழே பசிக்குதுன்னு சொல்லிட்டு டின்னருக்கு சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு பிரமாதமா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. சாப்பாடுலாம் குறையே கிடையாது. நம்ம ஆளு வெச்சுனா முகம் சுளிப்பாரு. ஆனா இந்த 3 நாள் இல்ல, நமக்கு 6 வேளை கிட்டத்தட்ட இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா எதுவுமே தோணல. நாங்க பாட்டுன்னு போயிட்டு ரொம்ப சூப்பர் சர்வீஸும் டக் 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 டக்னு பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ போட்டதில் ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சோம் உங்களுக்கு, நல்ல வேலை நீங்களே போய் ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாள் நாங்கள் வந்து கனகாபிஷேகத்தில் தங்கணும். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனு. ஸோ காலையில் அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், எப்படியெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் கரெக்டாக இருக்கா, மாலெல்லாம் வந்துருச்சா, எல்லாம் டெக்கரேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி டைம் இருந்தது, சரி சிதம்பரம் போயிட்டு வந்துடுவோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதுவும் நம்மளுக்கு ஒரு கொடுப்பதாச்சுலமா சிதம்பரம் கோயில் போனது. கரெக்டாக அன்றைக்கி பௌர்ணமி, அது இல்லாமல் அவ்வளோ அழகான அபிஷேகம், கூப்பிட்டு உட்கார வச்சு சாமி பார்த்து. நாங்கள் பொதுவாக கூட்டத்தில் போய் முட்டிக்கவே மாட்டோம், நிறுத்தி நிதானமாக ஒரு ஓரங்கட்டி நின்றுவோம். வெயிட் பண்ணுங்க எல்லாரும் சாமி பார்த்து முடிங்க, நாங்கள் லாஸ்ட்டாக கூட பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானமாக தான் சாமி பார்ப்போம். அதே மாதிரி அன்னைக்கு எனக்கு பௌர்ணமி அண்ட் சிதம்பர ரகசியம், அந்த கோயிலோட விசேஷம் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அங்கே சொன்னாங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. நீங்கள் யார் எந்த ஊருன்னு கேட்டேன், சிதம்பரம்னாங்க. அப்போ இங்கே வாங்கம்மா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா, ஏமா இவ்வளோ கூட்டமாக இருக்கு. இதுல இன்னொரு பெரிய விஷயம், ரொம்ப ஹாப்பியான விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் நம்மளுடைய ஃபேமிலின்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் பேசினாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் தான். அது கல்யாணத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. போகிற இடம் வர இடம்லாம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அழகாக கண்டுபிடிச்சி வந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தங்க இந்த என்ட்ரன்ஸில் இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, இவங்களோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் லோக்கல் சிதம்பரத்துலேயே இருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்களுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு இந்த கோயிலை பற்றி. கேட்டவுடனே கட 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 எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு பாதி புரிஞ்சது, பாதி புரியல. அப்ப ரகசியமா, என்னமா ரகசியம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த சிதம்பர ரகசியத்தை பத்தி அழகா ஒரு ஸ்டோரி சொன்னாங்க செல்லம்மா. இது வரைக்கும் தாங்க எங்களால் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சது, ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபோட்டோ கேமராலாம் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே, இந்த நினைவுகளை மட்டும் கேப்சர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு மாலை, பெருமாளுக்கு அந்த துளசி இதுவு அவங்கக்கிட்ட நான் கேட்டது அதுதான். நான் போய் கொடுத்தா எனக்கு சாமிக்கு மாலை போடணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த அம்மா பார்த்தியா, நீங்கள் போய் எடுத்துகிட்டு போங்க, மாலை போட்டு உங்களுக்கு திருப்தி வந்தால் அப்புறம் காசு கொடுங்க, நாங்கள் பாருங்கள். அந்த நேர்மையை உண்மையாகவே பாராட்டணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போன மாலை
எல்லா சாமிக்குமே போட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த குட்டி பாப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேண்ட் போட்டு ஆஃப் பேண்ட் போட்டு வந்துட்டா உள்ள அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால வேஷ்டி வாங்கினாதான்னாங்க. ஐயோ மம்மி அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா போட்ட வேஷ்டி அவள் கலட்டவே இல்லை, ஒரே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சும்மா ஹைவேஸில் புடின்னு பிடிச்சிட்டு 3 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 4 மணிக்கு தான் நமக்கு வந்து செக்இன் டைமு. 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ள ட்ராலிலாம் எடுத்துகிட்டு வர சொல்லி லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்த எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள எல்லாருக்குமே ரூம் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ரூம் போட்டிருந்தோம். அடுத்து தான் நம்ம எல்லாரும் ரெடி ஆகி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். தேங்க்யூ.